என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கலாம்? இப்போ இந்த தாய் தந்தை, அதாவது பெற்றோர்களுக்கு என்ன இப்போ மன கஷ்டம்னா, அவங்க ஒன்று நினச்சிருப்பாங்க, நம்ம ஒன்றுக்கு படிக்க வைக்கலாம், இப்போ டாக்டருக்கு படிக்க வைக்கலாம், இன்ஜினியருக்கு படிக்க வைக்கலாம், இல்லாட்டி பேங்க் மேனேஜருக்கு படிக்க வைக்கலாம், ஆசிரியர், ஏதோ ஒரு கணக்கு. ஆனால் பிள்ளைகள் அதுக்கெலாம் படிக்காது. எனக்கு அதிலலாம் இஷ்டம் இல்லை, நாட்டம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, நான் இதுக்கு தான் படிப்பேன் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. இவங்க விருப்பம், நான் நம்ம பிள்ளை எப்படியாவது கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்க வச்சிடலாம், இல்லாட்டி ஒரு பெரிய இன்ஜினியர் ஆக்கலாம், இல்லாட்டி அட்வொகேட்டாக வைக்கலாம், ஏதோ ஒன்று படிக்க வைக்கலாம் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் அதுக்கெலாம், நீ நினைக்கிறதெல்லாம் நான் படிக்க முடியாதியா, எனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதைத்தான் படிப்பேன் அப்படின்னு இது அடம் பிடிச்சிட்டு கிடக்குவாங்க. அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், அப்படி எடுத்துடலாம். சரி, இந்த படிப்புக்கும் இந்த ஜாதகம் ஜோதிடத்துக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா, சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதில் என்ன அப்படின்னாக்கும் ஒத்தவரில் சொல்லிடலாம், எந்த ஒரு கிரகம் வலுப்பெற்றிருக்கோ அப்படி எடுத்துடலாம். லக்னத்துக்கு ராசிக்கு 2 10ஆம் இடத்தோட தொடர்பு உள்ள கிரகம் ஏதோ, அதில் இப்போ நடக்கிற தசாபதி தொடர்ச்சியாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கும் சூரியனுக்கு வந்துடும். சூரிய தசை நடக்குது, சூரியனுக்கு அடுத்து சந்திரன், செவ்வாய், ராகு, குரு. இந்த ராகு யாரோட சேருகிறார்கள்? இப்போ அந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்களுக்கு நண்பரான குருவோடையோ இல்லை சூரியனோடையோ சந்திரனோட சேர்ந்தால் அவங்கள போடியே ஒரு 18 வருஷம். உதாரணத்துக்கு சூரிய தசை 6 வருஷம்தான். ஆனால் இந்த ராகு சூரியன் கூட சேர்ந்து அல்லது சூரியனோட பார்வை பெற்று வலுவாக இருந்து தசாபுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தார்னால், இந்த அரசாங்க அதிகாரிகள் பணி, அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் 18 வருஷம். வெறும் சூரியன் வெறும் 6 வருஷம்தான். ஆனால் இந்த செவ்வாய் 18 வருஷத்துக்கு கொடுத்துட்டு போயிடுவார். இந்த மாதிரி ஒரு யோகம்லாம் இருக்குது. அப்போ படிப்பை பற்றி பார்க்கும்போது எந்த கிரகம் வலுப்பட்டுருக்கு, சரி இது எப்படியா வலுன்னா பார்க்குறது அப்படின்னா நிறையா இருக்குது. இப்போ இந்த சட்பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் எடுத்துக்கிட்டாங்க ஸ்தான பலம், காலபலம், சேஷ்ட பலம், நைஜிரிக்க பலம், திருப்பலம், திக்பலம் அப்படின்னு இந்த நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா ஆட்சி, உச்சம், பார்வைப்படுறது, சம வீட்டில் இருக்கிறது, நண்பர்களுடைய வீட்டில் இருக்கிறது, கெட்டு போகாமல் இருக்கிறது, ஸ்தான பலம்னா 6, 8, 12 இல்லாமல் இருக்கிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஜோதிடர்களுக்கு தான் தெரியும், ஜோதிடம் தெரிஞ்சவர்களுக்கு தான் அதை பார்க்க முடியும். சரி, படிக்கணும், அதுக்கப்புறம் அவர் நல்லா இருக்கணும். யார்? ஜாதகர் நல்ல மனநிலையாக இருக்கணும், அவர் நல்லா வலுவாக இருக்கணும். அப்படின்னா லக்னம், ராசிக்கு அதிபதி, லக்னத்துக்கு அதிபதி அவர்கள் வலுவாக இருக்கிறார்களா ஒரு ஜாதகத்தில்? அது பாயிண்ட்டு. லக்னத்துக்கு அதிபதி அவர் திரிகோணங்கிற 5, 9 லக்னம் இது சம்பந்த தொடர்பு இருக்காரா, சுபருடைய பார்வையில் இருக்காரா, ஆட்சி உச்சமாக இருக்காரா லக்னாதிபதி, அதை பார்த்தா அவர் நல்ல வலுவாக இருக்கார். ராசிக்கு அதிபதி அப்படின்னா சந்திரன் நின்ற ராசிநாதன் அப்படி எடுத்துக்கலாம். அவர் ராசிக்கு அதிபதி அவர் இதே மாதிரி வலுவாக இருக்காரா, நல்ல நிலைமையில் இருக்காரா அப்படிங்கும்போது ஓகே. இந்த லக்னத்தையும் ராசியெல்லாம் சுபக்கிரக, இயற்கை சுபர் இல்லை லக்ன சுபர், ராசி சுபர்கள்லாம் பார்வை பார்க்கிறார்களா? அடுத்த ஒரு பாயிண்ட் இதை எடுத்துக்கலாம். அடுத்து எடுத்துக்கிட்டாக்கும் இவர் என்ன மாதிரி, இப்போ நம்ம தொழில் படிக்கிறதுக்கு வேலை தானே, என்ன மாதிரி வேலைக்கு போகலாம், அதுக்கு தான் இப்போ படிக்க போகிறோம். அப்படிங்கும்போது லக்னம், ராசி ரெண்டுக்குமே, லக்னத்தை எடுத்திங்கன்னா லக்னத்தில் இருந்து 2ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 2, 10க்கு தொடர்புள்ள கிரகங்கள், அதுக்குள்ள அதிபதிகள் எங்கே தொடர்பாக இருக்கிறார், அந்த 2லேயும் எந்த கிரகம் வலுவாக இருக்குது. மொத்தம் 4 எடுத்துக்கலாம். லக்னத்துக்கு 2, 10, ராசிக்கு 2, 10ஆம் இடம். அப்போ இதில் 4 இடம் வந்துடுச்சு. லக்னத்துக்கு 2, 10, ராசிக்கு 2, 10. இதில் எந்த கிரகம் வலுவாக இருக்கிறது, இதில் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்க, இப்போ அதோடைய தசா புத்தி எது வருது, இப்போ அதோடைய எண்ணங்கள் வரும், செயல்பாடுகள் வரும். இப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு
நாம் நினைக்கிறதெல்லாம் வந்து அந்த குழந்தைகள்கிட்டலாம் பருப்பு வேகாது. நம்ம ஒன்று நினைப்போம், அவங்கள அதை படிக்க வச்சுக்கணும், இதை படிக்க வச்சுக்கணும், கடனை வாங்கினாலும் இல்லை சொத்தை விற்றுனாலும், இதுக்கு மேலே ஒரு படி சொத்தை விற்றுனாலும் என் பிள்ளைய படிக்க வைக்கணும்டான்னு. அது நீ என்னத்தவோ நீ என்னமோ செய்ய, நான் இப்படித்தேன் அப்படின்ட்டுருவாங்க. சில பேர்லாம் படிக்கவே கூட போக மாட்டேன். அங்கே வேணுமே சரியாக இருந்தால் தானே. இப்போ படிப்புக்கு உடனே 4ஆம் இடத்தை பார்க்கணும், எடுத்துடலாம். இப்போ 4ஆம் இடம் கெட்டு போச்சு, அப்போ படிப்பில் 4ஆம் இடத்துக்கு அதிபதி கூடி வந்துடணும். ஒன்றோட ஒன்று 4ஆம் இடம் கெட்டு போச்சு, இப்போ படிக்கணும், படித்தா தானே அடுத்த படிப்புக்கு போக முடியும். அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கணும், 4ஆம் இடத்துக்கு அதிபதியை பார்க்கணும். அடுத்து 5ஆம் இடம் புத்தி நல்லா இருக்கா, இவருக்கு செயல்பாடுகள் சரியாக இருக்கா, இவர் எதாவது சிந்திச்சுக்கிட்டு இருக்காரா அப்படி போயிடலாம். அடுத்து அப்படியே தசா புத்திகள் என்ன நடக்குது இப்படி போயிட்டே இருக்கலாம். அப்போ ஒரு கிரகம், எந்த கிரகம் வலுவாக இருக்குது எடுத்துக்கலாம். இப்போ நவகிரகங்கள் எடுத்துக்கிட்டாக்கும் 7 கிரகம் தான், 2 கிரகத்தை விட்டுருவோம். ராகு கேதுகளை வந்து அங்கிட்டு ஒதுக்கி வைப்போம். ஏன்னா அவங்க வந்து சாயா கிரகம், நிழல் கிரகம். அவங்க யார்கிட்ட சேர்றாங்களோ அதே பற்றி அவங்களுக்கு வந்து அந்த இன்னொரு காரத்துவம் கிடையாது. யாரோட சேர்றாங்களோ அவங்க கூட சேர்ந்துக்குவேன். ரவுடி பையன் கூட சேர்ந்தால் ரவுடி வேலை செய்வேன், நல்லவன் கூட சேர்ந்தால் நல்லவன் வேலை செய்வேன், கெட்டவன் கூட சேர்ந்தால் கெட்ட வேலையை செய்வான். இந்த ராகுவும் கேதுவும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் உடனே கேது ஞானக்காரகன், ராகு போகக்காரகன், அது அங்கிட்டு கிடக்கட்டும், ஓரத்தில் ஒதுக்குவோம். சரிங்களா? அப்போ இந்த கிரகம் வலுவெலாம் வந்து ஜோதிடர்கள்லாம் தெரியணும். அது வலுவை பற்றி பேசணும்னா அதுக்கு ஒரு வீடியோ அப்போ நீளமாக 2 மணி நேரம் போடணும். அதுக்கு மக்களுக்கு பொறுமை பத்தாது. வேணால் நீங்கள் கமாண்டில் போடுங்க. இந்த சட்பலத்தை பற்றி பேசுவோம். அதான் வலுவு பார்க்குறது, சட்பலம் இருக்குது. அப்புறம் நிறையா பார்க்கலாம், திதிகாரண யோகம் போய்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் கமாண்டில் எதை கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கியா, அப்போ அவர் என்ன மாதிரி வேலை பார்ப்பார் அப்படின்னா, சூரியன் என்றாலே ஒளி, பவரை கொடுக்கக்கூடிய கிரகம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அந்த ஒளின்னு எதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்களோ, எதெல்லாம் சம்மந்தப்படுறோம் அதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு. அரசியல் ரீதியான அரசியல்வாதி, அதுக்கும் படிப்பு இருக்குது. அரசியல் சம்பந்தமானது. அரசு உயர் அதிகாரி, கலெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி, அப்படி அரசு உயர் அதிகாரி பதவி, அதுக்கெல்லாம் படிக்கலாம். நிர்வாகத்திறன், ஒரு நிர்வாகத்தை திறமையாக பார்க்கணும். இப்போ அதுக்குள்ள படிப்பு இருக்குல்ல, மேனேஜர், அந்த ஒரு நிர்வாக திறமையாக இப்போ கவனிக்கக்கூடிய உள்ள ஒரு படிப்பு பார்க்கலாம். பொது சேவைகள், பொது சேவை மையம், இன்டர்நெட்டுங்களா வந்துருச்சு ஒளி, இந்த பொது சேவை மையம் அதுக்குள்ளது படிக்கலாம். மருந்து பொருள், இப்போ மருத்துவம்னா செவ்வாய் தான் வருது, இது மருந்து, அதுக்கு ஒரு படி மேலே போய் மருந்து தயாரிக்கிற கம்பெனிக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம். அரசியல்வாதி ஆகலாம். ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு வேலைக்கெல்லாம் படிக்கலாம். இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சூரியன் அதே மாதிரி, இது சூரியன் ஒரு ஜாதகத்தில் வலு பெற்றிருந்தால், அப்போ வலுன்னா எங்களுக்கு தெரியாதுனாக்கும் ஜோதிடத்தை தான் கேட்கணும். இல்லை எனக்கிட்ட தான் வந்து நீங்கள் பிறந்த தேதி நேரத்தை போட்டு ஜாதகத்தை தான் பார்க்கணும். நம்மளை விட பெரிய பெரிய ஜோதிடர்களாக இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஜாதக ரீதியில் இந்த மாதிரி இப்போ சூரியன் வலுப்பெற்றால் இந்த மாதிரி காரகம் வரும். சரி, சந்திரன் வலுப்பெற்றிருக்காரியா, அது என்ன பார்க்கலாம். வானவியல் சாஸ்திரம், ஆராய்ச்சி. இப்போ அந்த ராக்கெட் ஓடுறது, இந்த ஏரோப்ளான், வானத்தில் பறக்கிற ஏரோப்ளான் இன்ஜினியர், ஏரோநாட்டுக்கு இன்ஜினியர், அந்த ஏரோப்ளானுக்கு சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி ஆராய்ச்சின்னு அதுக்கு உள்ள இன்ஜினியர்கள், அதுக்கு உள்ளது படிக்கலாம். உணவுகள், இந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர், உணவு தயாரிப்பு, இந்த அரிசியை போய் செக் பண்ணுறது, மாவை செக் பண்ணுறது, இந்த உணவுகள் தயார் பண்ணுறதுகள், அதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம். எனக்கு இங்கிலீஷ்க்கு வராது, அதனால் தமிழ்லேயே போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். சாப்பாட்டுக்கு சம்மந்தப்பட்ட உணவுகள்னால் சாப்பாட்டுக்கு சம்மந்தப்பட்ட அதுக்கு தொடர்பு உள்ள படிப்பு படிக்கலாம். பயணங்கள் அப்படின்னா இந்த ஏஜெண்ட் இருக்காங்களே, வெளிநாட்டுக்கு அனுப்புறது ஆளுங்க, அது இந்த ஒரு ட்ராவல் கம்பெனி வச்சுருக்கிறது, இந்த மாதிரி பயணத்துக்கு சம்மந்தப்பட்ட இந்த டிக்கெட்டு கொடுக்கறதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்புகள்லாம் இருக்கும். அப்போ கண்ட்ராக்டருக்கு போகிறது, பஸ்ஸில் ஒரு டிக்கெட்டு பயணம் செய்கிறதுக்கு அவங்க நடத்துகிறாருல, அந்த மாதிரி உள்ள படிப்புகள் பரவலாம். நீர்நிலைகள் ஆராய்ச்சி,
நீர்நிலைன்னா எல்லாத்துக்குமே வந்துடுது. கடல் சார்ந்தது, நதிகள் சார்ந்தது, கிணறு தோன்றது, அந்த நல்ல தண்ணியாக கெட்ட தண்ணியாக அந்த தண்ணியெலாம் செக் பண்ணுறது. நீர்நிலைன்னா நீருக்கு சம்மந்தப்பட்டதா அனைத்தும் எடுக்கலாம். ஏன்னா நான் நீர்நிலை அப்படின்னு சொல்லிட்டேன்னா கடல், ஓடுற தண்ணி, ஆறு, நதி, கிணறு, குட்டை, குளம் அப்படி எடுத்துக்கங்க. அதில் ஆராய்ச்சி பண்ணுறது, அதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம். உப்புனால் தயார் பண்ணுற தொழில். இப்போ உப்பு வேணுமில்ல, அந்த உப்புனால் தயார் பண்ணுற தொழிலுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்டது படிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டுங்க. இவ்வளோ படிப்பு இருக்குது, சரிங்களா? நான் சொல்கிறேன். அப்போ இந்த முத்து ரத்தினம்னு எடுத்திருக்கேன். இந்த முத்துனா தண்ணிக்குள்ளே அந்த சிற்பிக்குள்ளேருந்து முத்து வருதுல்ல, அந்த முத்து ஆராய்ச்சி பண்ணுறது, அதோடைய வியாபாரத்துக்குள்ளது படிக்கலாம். பவளம், அந்த ரத்தின கல்கள், இதெல்லாம் ஆராய்ச்சிக்குள்ளதில் இதுக்கு உள்ளதெல்லாம் இதோடைய சேர்ந்து படிக்கலாம். நிறைய படிப்பு நான் சொல்லியிருக்கேன். சரி, ரைட்டு. அடுத்து செவ்வாய். இதில் இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த இப்போ உணவு தயார் பண்ணுறான், உணவுலேயே கொஞ்சம் உயர்ந்த அதிகாரி, தாழ்ந்த அதிகாரி இந்த சமையலுக்கு அப்படின்னா அதோடைய கிரக சேர்க்கைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இதெல்லாம் வரும், சரிங்களா? அப்படிலாம் எடுக்கணும். இப்போ செவ்வாய் வலுப்பெற்றிருக்கு. இப்போ வலு அப்படின்னாக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வாட்டில் வலுப்பெற்றிருக்குன்னா திக்பலம்னா 10ஆம் இடம் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பார்க்குறாங்க, ஆட்சி, உச்சம். இப்போ செவ்வாயை பற்றி பேசணும்னு பண்ணுவோம். இப்போ செவ்வாய் ஆட்சின்னா மேசம், விருச்சிகத்தில் இருந்தால் ஆட்சி. உச்சம் அப்படின்னா மகரத்தில் இருந்தால் உச்சம். நீச்சத்தை வேணாம், கேட்டால் நல்லதாக பார்ப்போம். இந்த இடத்துல இருக்கும்போது பவர்ஃபுல்லாக ஆகிறார். சரி, இதில் நட்பு வீட்டில் இருக்காரா? ஸ்தான பலம். எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 5, 9 இருக்காரா? கேந்திரத்தில் இருக்காரா? 1, 4, 7, 10 இருக்காரா? இந்த 10ங்கும் போதே திக்பலம் அடைஞ்சிடுறாரு. அப்புறம் திருக்பலம், பார்வையில் நிறைய இருக்குது. அந்த வலு அனுசரித்து அதில் எந்த கிரகம் வலுப்பெற்றிருக்கோ, அப்போ செவ்வாய் வலுப்பெற்றிருக்கா? அந்த மாதிரி செவ்வாய் வலுப்பெற்ற போல் இப்போ மருத்துவர் அப்படின்னாக்கும் புதனுக்கும் வந்துடுவார். அவரும் மருத்துவர் தான். படித்து அவர் எழுதிக்கிட்டே இருப்பார். அந்த நேரமும் அவர் வாட்டில் அவர் எழுத்துலாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அழகாக எழுதுவாங்க. அப்போ மருத்துவர் அங்கேயும் வந்துடுறாரு. சேர்க்க அப்போ முதன்மை செவ்வாய் மருத்துவர். சட்டம் ஒழுங்குபடுத்துபவர். சட்டத்தை ஒழுங்குன்னா நீங்கள் நம்ம நாட்டில் அடிச்சுட்டு கட்டப்போம், நம்மளை பிடிச்சி வெளுத்துவாங்க போலீஸ். சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, இராணுவம், தீயணைப்பு, அப்படி போயிட்டே இருக்கலாம். காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை, இந்த சட்ட ஒழுங்குக்கு உள்ள அதிகாரிகள், அதுக்கு ஒழுங்குக்கு உள்ள வேலைகள். நான் படிப்பு பற்றி பேசுனால படிப்புக்கு சம்மந்தப்பட்டதை மட்டும் எடுக்கிறேன். அப்புறம் ரவுடி, வெட்டுக்குத்தெல்லாம் அவங்க தான் வருவாங்க. அதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டக்கூடாது. ஆட்டுக்குட்டி அறுத்து இங்கே கறி வெட்டுறவரும் செவ்வாதானா அப்படின்னு கேட்டுறக்கூடாது. என்னென்னா படிக்கிறீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்டதாக வர்றேன். வீர விளையாட்டு. அப்புறம் விளையாட்டுனா இல்லைனையா வீர விளையாட்டு. இந்த விளையாட்டுனா அது கபடி, எந்த இதாக இருந்தாலும் இந்த மேட்சிங்னு என்ன சொல்லுவாங்க, மேட்ச் போடுறதா விளையாட்டு. அந்த விளையாட்டுத்துறை, அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் போடுறது, விளையாட்டு, இந்த விளையாட்டுக்கு சம்மந்தப்பட்ட படிப்புகள் அதுக்கும் போகலாம். தொழிற்சாலைகள், இந்த பெரிய பெரிய தொழிற்சாலை நிர்வாகம் பண்ணுறது, மிஷினுக்கெல்லாம் அதிகம் ஓடு, சூடாக இருக்கும், அதுக்கெல்லாம் தலைமை தாங்கணும், அரட்டி, அந்த தொழிற்சாலைக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம். பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு கட்டுமான பணி, கட்டட இன்ஜினியர். அப்போ செவ்வாய் மட்டும் வலுத்தா அவங்க போயிட முடியாது, புதனும் வரணும். நான் செவ்வாயை பற்றி பேசும்போது கொஞ்சம் அதில் வருது. இப்போ செவ்வாய் வலுத்தோன்னே என் மகன் செவ்வாய், என் மகன் செவ்வாய், இந்த இன்ஜினியருக்கு படிக்கல, இந்த விளையாட்டுக்கு போயிருக்கேன், அந்த சமையலுக்கு போயிருக்கேன்னு கேட்டுறக்கூடாது. அதில் கிரக சேர்க்கை இருக்குது. ஒரு கிரகத்தை பற்றி பேசும்போது ஒரு கிரகத்தை பற்றி மட்டும் பேசிட்டு வர்றேன். அப்போ கட்டுமான பணி, அனைத்து விதமான இயந்திரங்கள், வண்டி, வாகனம், எதை வேணாலும் ஓட்டலாம், எதை வேணாலும் செய்கிற வாகனம்னு எடுத்துட்டா டிரைவர், அது எந்த வண்டியை ஓட்டுறவராக இருந்தாலும் அந்த வாகனத்தை பற்றி படிக்கிறது, அதை பற்றி இன்ஜினியரிங், அதை பற்றி. அப்படின்னா மெக்கானிக்னா சனி வந்துடுறாரு. இதில் செவ்வாயும் சனி சம்மந்தப்படும் போது மெக்கானிக் நேரம் வந்துடுறாரு. இருந்தாலும் இதில் மெக்கானிக்கு இதுக்கு எடுக்கலாம். அனைத்து விதமான வாகன இயந்திரங்கள், அந்த வாகனத்துக்கு உள்ள ஒரு இதை பற்றி பார்க்கலாம், சரிங்களா? இவ்வளோ வேலைக்கு செவ்வாய்க்கு இருக்குது. அடுத்து எனக்கே யாபகம் இல்லை, பேசிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் நானே எழுதி தான் வச்சுருக்கேன் கொஞ்சம், ஏன்னா அப்படிலாம் சொல்ல முடியாது, நீங்களே எழுதிக்கிங்க, சரிங்களா? அடுத்து புதன். புதனாவே கணக்கு, இந்த அஸ்ட்ராலஜி, எங்களை மாதிரி உள்ள ஜோதிடத்துக்கு போய் படிக்கலாம்னா இருக்குல்ல காலேஜில்,
அவள் ஏன் தொழில் நான் விட்டு கொடுக்க முடியாதுல்லங்க. கணித மேதை, கணக்குக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு, பேங்கிங், அக்கௌண்ட்ஸா, இந்த மாதிரி கணிதத்துக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு. இங்கேயும் மருத்துவர் வருகிறார். அது என்னங்கய்யா மருத்துவர்னா செவ்வாய் தானே, நீங்கள் மாற்றி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். புதன் இல்லாமல் அங்கே செவ்வாய் மட்டும்தான் மருத்துவர் ஆக முடியாது, போய் மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பார். சரிங்களா? ஆகையினால மருத்துவருக்கு புதனும் தான், புதனும் செவ்வாய். இப்போ மருத்துவர், நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன், வியாபாரம் செய்ய வியாபாரி, ஒரு கடையை வச்சு பிஸ்னஸ் படிக்கிறது, ஒரு பிஸ்னஸ்மேன், பிஸ்னஸ்க்கு சம்மந்தப்பட்ட படிப்பு, இது புதன். வித்வான், சங்கீத வித்வான், பாட்டு வித்வான், சங்கீதம் வித்வான், அது புதனுக்கு சம்மந்தப்பட்டது. நடிகர், இந்த நடிப்புக்கு படிக்க போகிறது. நடிகர், ஏன் நடிகர்னா சுக்கரன் தானே, புதனும் சுக்கரன் தான், புதன் தான் பெரிய நடிப்புக்காரன், புதன் தான். புராதன இதிகாசங்களில் நிபுணர், புதன்ங்க புராண இதிகாசம். ஆமாம், இந்த பழைய காலத்தில் இந்த ஆய்வாளர்கள், அகழ்வாய்வாளர்னு சொல்லுவாங்களா, இந்த பழைய சிலைகள், கட்டடங்கள், இந்த பழமையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அதை ஆராய்ச்சி பண்ணி அதை போய் அதெல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு, இதெல்லாம் வந்து புதன். சரிங்களா? நிறையா இருக்குது, நான் கொஞ்சம் தான் சொல்கிறேன், எனக்கு எங்கே மறந்துருன்னு தான் கொஞ்சம் எழுதி வைக்கிறேன். இல்லாட்டி ஒவ்வொன்றுக்கும் 100 காரத்துவம் சொல்லலாம், அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் செவ்வாய்க்கு சம்மந்தப்பட்டது அப்படி பண்ணு. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னாக்கும் குரு எடுத்துக்குவோம். குருன்னு எடுத்துக்கிட்டாவே அவர் தலைவர், தலைமை. அவர் அப்படி அழுங்காமல் புழுங்காமல் சம்பாதிக்கணும், உட்கார்ந்த இடத்துலையே சம்பாதிக்கணும். அவர் யாருக்கும் அவர்கிட்ட வேலை சொல்லக்கூடாது. அப்படியாப்பட்ட வேலை என்னையா அப்படின்னா, தங்கத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணட்டும், செல்வம் பணத்தை உட்காந்துக்கிட்டு எண்ணட்டும். ஆமாம், இப்போ பேங்குக்குன்னு அக்கௌண்ட். ஆமாம், புதனும் குருவும் சேர்ந்தால் அந்த பணத்துக்கு கேசியர் அவர் தான். பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பார், அடுத்த பணமாக இருந்தாலும் பணம் கட்டுக்கட்டாக வச்சுருப்பார். அதுக்குள்ள படிப்பு குரு தான். செல்வம், அந்த தங்கத்துக்கு ஆராய்ச்சி, அந்த தங்க கலர் மஞ்சள், அந்த தங்கம்னு எடுத்துக்கலாம், அதுக்குள்ள படிப்பு, அதை உள்ள ஆராய்ச்சி, வட்டி கடைக்கு, தொழிலுக்குள்ள படிப்புகள், பேங்கு, மேனேஜருங்கிறதுக்கு புதன் நல்லா வலுவாக இருக்கணும். இல்லை குரு இருக்கும்போது கேஷியர் ஆயிடலாம், பணம் தானே, அப்படி எடுத்துக்கலாம். ஆசிரியர், சொல்லி கொடுக்கும் ஆசிரியர். அப்போ ஆசிரியர்னால் குரு மட்டுமையா, அவர் உட்காந்துக்குவார், புதன் எழுதுவார். 2 பேரும் சம்மந்தப்பட்ட ஆசிரியர் எடுத்துருவோம். புதனும் குருவும் சம்மந்தப்பட்டு வலுவாக இருந்தார்னா அவர் ஆசிரியருக்கு படிக்கலாம். அப்போ நான் அந்த குருவோடய சம்மந்தப்பட்டதை மட்டும் சொல்லிக்கிட்டு வரேன். அதுக்கு சேர்க்கை இருக்குது, நிறையா இருக்குது பேசணும்னா. ஏன்னா 1/2 மணி நேரத்துக்குள்ள வீடியோ எடுக்கணும்ல, அது பேசணும்ல, அதனால தான் கொஞ்சம் படப்படன்னு. அப்போ ஆசிரியருக்கு படிக்கலாம். நீதிபதி, இப்போ தான் பெரிய குண்டை போடுறீங்க, கோர்ட்டுக்குள்ளே போனால் சனி தயவு இல்லாமல் இப்படி, சனிதாண்டா வக்கீல், அட்வொகேட். ஆமாம், அங்கே அவங்களுக்கெல்லாம் தலைமை யார், உட்காந்துக்கிட்டு அப்படி பார்ப்பார். அவர் எழுதுவார், போயிட்டு அவர் எழுதுறது தான் சட்டம். அப்போ கோர்ட்டில் நீதிபதி, தலைமை நீதிபதி குரு வலுத்தா மட்டும்தான். சும்மா அப்படி போவார். அரசியல்வாதிக்கு அது அரசியல் வேறு, யார் என்ன வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதாண்ட இங்கே சட்டம். அவனு அப்படி கோர்ட்டில் நீதிபதியாக இருக்கவங்கெல்லாம் வந்து குரு வலுக்கணும். அப்போ குரு வலுத்தவங்கள் சட்டக்கல்லூரியில் வக்கீலுக்கு மேலே உள்ள நீதிபதி படிப்புக்கு படிக்கலாம், கண்டிப்பாக படிக்கலாம், தயக்கம் இல்லாமல் படிங்கல, வந்துடலாம். கோயில் நிர்வாகத்துக்குள்ள படிப்பு இப்போ தான் வருதில்ல. என்ன போடுறாங்க அப்படின்னா, அறநிலைத்துறைங்களா, அறநிலைத்துறை, இந்த கோயில் நிர்வாகம், கோயிலுக்கு அந்த கோயில் அப்படிங்கிறது வர்ற அது நிர்வாகத்துக்குள்ள படிப்பு. பாடசாலை வச்சு நடத்துறது. இப்போ படிச்சுட்டு ஒரு பாடசாலை இருக்குது, பாடசாலைனா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு காலேஜாக இருக்குது, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கலாம், அதெல்லாம் அதில் போய் மேனேஜ்மெண்ட்டு பார்க்குறது, அதில் நடத்துறது, இந்த மாதிரிலாம் வந்து இந்த குரு தான். அதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்புகள், அதை படிக்கலாம். இங்கே தான் கோயிலை பற்றி. அப்புறம் சித்தர் பீடம், அதுக்கு வேணாம், சித்தர் பீடம்னா அதுக்கெல்லாம் வந்து அந்த கோயில் நிர்வாகத்தில் வந்துடும். சரிங்களா? இத்தனை படிப்பு குருக்கு சம்மந்தப்பட்டது படிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம சுக்கரன் எடுப்பான். சுக்கரனாவே வந்து சிரிப்பு கேளிகை,
அடுத்தவன் சிரிக்கணும், அடுத்தவன்கிட்ட நடிக்கணும், அடுத்தவனை சந்தோஷமாக வைக்கணும். கேளிகை மன மகிழ்ச்சி, அதான் அடுத்தவனை சந்தோஷப்படுத்துறது. மன மகிழ்ச்சிக்கு அடுத்தவன் மகிழ்ச்சிக்காக நடிப்புக்கு சம்மந்தப்பட்ட. அப்போ புதன் தானே நடிப்பு வந்துடுதா அப்படிங்கன்னா இங்கே வந்துடணும் சுக்கிரன். இந்த மாதிரி வந்துடு. கலை ஞானம், கலை அந்த நடனம் ஆடுறது, அந்த ஞானத்துக்கு சம்மந்தப்பட்டது கலைஞானம். கலையோடு சேர்ந்த ஞானம், கலையோடு சேர்ந்த ஞானம் அப்படின்னா இசைஞானி அப்படின்னு வர்றாங்களே, கலையோடு சேர்ந்த ஞானம். சுக்கிரன் புதன் எடுத்துக்கலாம். அப்போ புதன் தான் இசைக்கு அப்படிங்கும்போது இங்கே கலைஞானம் சுக்கிரன் 2 பேரும் இணைவு வலுப்பெற்றிருக்கிறார்கள். நம்ம ஒரு கிரகத்தை பற்றி பேசும்போது ஒன்றை பற்றி பேசுகிறேன், அப்புறம் கிரக சேர்க்கு நிறையா வந்துடுது. அப்போ சுக்கிரனுக்கு சம்மந்தப்பட்டவங்க கேளிகை, மகிழ்ச்சி, கலைஞானம், கலை ஆராய்ச்சி பண்ணுறது, வீடு கட்டும் இன்ஜினியர். அப்போ புதன், அதுக்கு புதன் தான். புதன் வீடு, வீடில் வந்து இந்த டெக்கரேஷன் சொல்கிறாங்கல்ல, சீலிங் டெக்கரேஷனாக அழகுப்படுத்துறது. வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு இதில் ஒரு மண்டபத்துக்கெலாம் அழகு சார்ந்த தொழில் பண்ணுறது, டெக்கரேஷனுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு. அதெல்லாம் நிறையா இருக்குது படிப்பு. உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, ஆனால் இருக்குது. அந்த மாதிரி உள்ள படிப்பு. வாகனம், கார்லேயே அழகுப்படுத்துறது, ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணுறது, காரை அந்த வாகனம் வந்தவுடனே அதுக்கு மேலே அழகுப்படுத்துறது, வாகனத்துக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறது. ஆடம்பர பொருட்கள் விற்கிற இடம், அந்த கடை, அதை பற்றி சம்மந்தம் படிக்கிறது. ஆடம்பர பொருள் தயாரிப்பை பற்றி படிக்கிறது. வந்துடலாம். அழகு பொருட்கள், அதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு. அழகு சார்ந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ காதில் அழிகிற நகைகள், வளைகள், லிப்டிக், ஒரு அழகு சார்ந்த பொருள். லிப்டிக்கு, பவுட்ரு, மேக்கப் மேன் எல்லாமே அழகு சார்ந்த பொருள். அதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறது. ஆடைகள், துணி மில்லுக்கு போகிறது, ஆடைகள் தயாரிப்பை பற்றி படிக்கிறது. ஆடைகள் ஏற்றுமதி இறக்குமதி, துணி, ட்ரெஸ்ஸு, அதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு. இயல்பு இசை, இயல்பு, இயல்புன்னா அது இசைக்கு சம்மந்தப்பட்டதான். எனக்கு சரியாக தெரியல. இயல்பு அப்படின்னா தமிழை நம்ம கொஞ்சம் எல்லாத்தையுமே கட்டுறது கை மண்ணளவு தானே, எனக்கு தெரிஞ்சால் தான் பேச முடியும். இசை, இயல்புனா அது அந்த இசையோட சம்மந்தம் வரும்போது நினைக்கிறேன். இயல் அப்படின்னா இசை இதுக்கு சம்மந்தப்பட்டதான் வரும், எனக்கு சரியாக தெரியல. சரி, இசை. நடிகர், நாடக நடிகர், சினிமா நடிகர், நடிகர் துறையில் போய் படிக்கிறது, இதெல்லாம் வந்து சுக்கிரனுடைய காரத்துவங்கள். அடுத்து நம்ம யாரை இப்போ சொல்லணும்? சனி. சனியை சொல்லிட்டாலே ஐயா அதே ஒரு வேலைக்காரன், அவனுக்கு என்னையா அப்படிங்கிறீங்களா? சனி ஒரு வேலைக்கார கிரகம். அவன் அடியாளை வச்சு இது, அதாவது அடுத்தவங்களை அடிமையாக்கி வேலை செய்யக்கூடிய கிரகம். வைக்கல் வார்த்தையில் 2 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது வைக்கல் தொழில். லாயர், அடுத்தவங்களுக்கு அந்த எப்படி என்னை காப்பாற்றணும் போய் சொல்லணும்ல, வைக்கல். அப்புறம் எடுத்துக்கிட்டோம்னாக்கும் ஆயில் ஆராய்ச்சி பண்ணுறது, ஆயில் மெக்கானிக்கு. இந்த ஆயில் கருப்பு ஆயில் சட்டை கிட்டலாம் சம்பளம் பணம் எவ்வளோ வந்துட்டு போட்ட ஆள் பார்த்தா கண்ணங்கரேன்னு அந்த குளிச்சு அந்த புகைக்குள்ளேருந்து புகை மூட்டும். இந்த மாதிரி ஒரு மில்லு பெரிய இதில் போய் அதில் போய் அந்த மெக்கானிக்கின்னு வேலை பார்க்குறது. ஐட்டிங்களா, அதில் அந்த மெக்கானிக்கு சம்மந்தப்பட்ட தொழில், மிஷினுக்கு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறது. முனிசிபாலிட்டியில் போய் அந்த குப்பை அள்ளுறவங்களுக்கெல்லாம் தலைமையாக இருக்கிறது. அதில் யாருக்கையா தலைவன்? இந்த முனிசிபாலிட்டியில் வந்து இந்த சுத்தம் பண்ணுறாங்கல்ல, அது தப்பு கிடையாது, அதில் ஒரு இது வந்துடுது, அதுக்கெல்லாம் தலைமை. அவர் நல்ல நம்மளை மாதிரி நம்மளை மாதிரினா என்னை மாதிரி பட்டை அடித்து அவரும் பொட்டுலாம் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு உத்தராசம் அப்படி தெரிகிற மாதிரி போட்டுக்குவார், குப்பையாக இருப்பார். அங்கே தலைவனாக இருப்பார். முனிசிபாலிட்டி, இந்த பேரூராட்சி, நகராட்சி, இந்த மாதிரிலாம் அங்கே அந்த ஆஃபீஸருக்கு உள்ள படிப்புலாம் வந்து இவர் தான். யார்? நம்ம சனி தான். நம்ம சனிங்கிறோமா? ஆமாம், சனி. அப்புறம் வைக்கல சொல்லியாச்சு, மெக்கானிக்கு சொல்லியாச்சு. இரும்புக்கு சம்மந்தப்பட்டது திட்டம் இல்லையா? இரும்பு சம்பந்தம், அந்த சூடு இடும்பு காய்ச்சறது, இரும்பு எங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்குது டம்முன்னு அடிக்கிறது. இரும்பு அந்த ட்ரில்லிங் பண்ணுறது, ஓட்டுறது, அந்த சட்டையெல்லாம் ஓட்டையாக இருக்கும். ஆனால் நல்லா படிச்சிருப்பார், எல்லாமே செஞ்சுருப்பார். அதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு நிறையா இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். அவர் தான் சனி. அப்போ அவர் சர்ச் இல்லையா, ஒரு நீதிமானம் இல்லைங்களா, அதை சொல்லலையே அப்படிங்கிறீங்களா? அவர் நீதிமானம் ஆகணும்னா குரு வேணும் கூட. சனி மட்டும் இருந்தால் ஆக மாட்டார். சனி கூட கெட்டவனாக சேர்ந்த கெட்ட செயலாக செய்வார். ஏற்கனவே கெட்டவன் தான் அவர்.
நீதிமான் ஒரு மனிதனை வந்து கர்மா வினைகளை தண்டிக்கக்கூடியவர் சனி தான். இப்போ எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். படிப்பை பற்றி பேசும்போது வேறு எங்கேயோ இழுத்து கொண்டு போய் விடுது. தேரை இழுத்து போய் தெருவில் விடுற மாதிரி எங்கேயோ என்னை இழுத்து கொண்டு போய் விடுது இந்த சனி. பாருங்கள், வம்பை கட்டி விட்றேன். அதை பற்றி பேசும்போது ஏதாவது இழுத்து விட்டுறேன். சரி பார்ப்போம். வக்கீலுக்கு படிக்கிறது, மெக்கானிக்கு படிக்கிறது, இரும்பு, ஆயில், குடிக்காத திரவ பொருள்கள், அந்த 100 பேர் வேலை செய்கிறாங்க, அதுக்கு மேனேஜ்மெண்ட்டு 100, 50, 10 இத்தனை பேர்த்துக்கு அதுக்கு ஒரு தலைமை, அதுக்கு இதை பார்த்துக்கிட்டு அது ஒரு வேலை வாங்கிறது, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து இதுதான் இந்த சனியோட காரத்துவம் தான். தாராளமாக வக்கீலுக்கு படிக்கலாம், மெக்கானிக்கு படிக்கலாம். ஒரு கம்பெனியில் இப்போ அந்த மெக்கானிக்குனாவே அதான் வந்துடுது. இந்த வேலை ஆளுகளுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு இருக்கும். ஒரு தொழில் நிர்வாகத்தை பற்றி படிக்கிறதுக்கெலாம் சனி வேணும். இன்ஜின் ஆயில் இன்ஜினின்னு வந்தாவே வெண்ணே வந்துடுவான். கார் இன்ஜின்னு, காருக்கு சம்மந்தப்பட்டது எந்த இப்போ கப்பல்லே போயினாலும் இப்போ ஒன்றும் இல்லை, சந்திரன் வலுத்திருந்து அங்கே சனி போகிறாருனாக்கா அங்கே கப்பலுக்குள்ளே ஒரு இன்ஜினியராக இருப்பார், அங்கே மெக்கானிக்கல் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அவ்வளோதான். ஒவ்வொரு கிரகம் சேர்க்க இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஒன்றா வந்துடும். இதுக்கெல்லாம் படிக்கலாம். அப்போ இந்த கிரக வலுவை நாங்கள் எங்கிட்டயா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அங்கே கேட்கலாம். அது நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் இந்த வீடியோவிலலாம் பேச முடியாது. அப்படி பேசணும்னா நான் 2 மணி நேரம் பேசலாம். 2 மணி நேரம் பேசலாம். 2 மணி நேரம் பத்தாது. அந்த சட்பலத்தை பற்றி எடுக்கணும். அதான் அந்த கிரக வலுவை எடுக்கிறது. அதே மாதிரி எந்த கிரகம் பார்க்குது, 2 10ஆம் இடத்தோட எது தொடர்பு கொள்வது, நிறையா அப்படி உன்னிப்பாக கவனிக்கணும். ஜாதகத்தை எடுத்த உடனே ராசி கட்டத்தை எடுத்து அதில் வந்து அப்புறம் அஷ்ட வர்க்கம் கட்டம் இருக்குது, அது இது நமக்கு ஒத்த வண்டியிலே ஒத்த சக்கரத்தில் வண்டி ஓட்டிடலாம். சரிங்களா? அஷ்ட வர்க்கம் இருக்குது, அதெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து இந்த பஞ்சாங்கம் இருக்குல்ல, அதில் வந்து 4 நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் இதெல்லாம் பார்க்கணுங்குவாங்க. ஆனால் நம்ம வேலைக்கு வந்து கரணம், திதி, 4 நட்சத்திரத்தெல்லாம் பார்க்க வேணாம். கிரகம் வலுப்பட்டது 2 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வது தசாபுத்தி. இப்போ தொடரா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து முதல்ல சூரியனை பற்றி சொல்லிட்டோமா, அடுத்து வந்துட்டோம்னாக்கும் கேது வந்து சனி தசை வருதுன்னு வைங்களே. சனி தசை 19 வருஷம். இப்போ நடப்பு ஒருத்தனுக்கு சனி தசை வருது, அந்த சனிக்கு சம்மந்தப்பட்டது. சனி ஒரு 19 வருஷம், புதன் ஒரு 17 வருஷம், கேது 7 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம். இதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு. இப்போ சனி தசை நடக்கு இப்போ தொடங்கியிருக்கு அப்படின்னா வைக்கலாம், படிக்கலாம். இல்லை இரும்புக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம். ஏன்னா புதனும் சனியும் சேர்ந்தால் தான் நாங்கள் அழுக்கு படணும்ல இன்ஜினியரு, அதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்பிக்கலாம். அதாவது தசாபுத்திகள் எதாவது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் வரும். ஒரு குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு இதுக்கு தானே படிப்பேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணுறாங்கன்னா அது ஒரு எண்ணம். அவங்களுக்கு உடைய வேலைக்கு அதே மாதிரி திருமணத்துக்கெலாம் வரும். நிறையா வீடியோ போட்டிருக்கேன், கமெண்டில் போடுங்க, எதை பற்றி வேணாலும் வீடியோ போடலாம். ஆனால் நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் தந்துக்கிட்டு தான் இருப்பேன், இது எதாக இருந்தாலும். அதே மாதிரி வந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த இறந்தவங்களுக்கெலாம் போடுங்க, அதெல்லாம் கொஞ்சம் அந்த காரியம் அதுன்னு அதில் போடலாமா வேணாமான்னு தான் இருக்கேன். அதையும் கூட பார்க்கலாம். ஏன்னா இறந்தவர்கள் முக்தி அடைகிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ப்ரொமோஷன் கிடைக்குதுல்ல. நம்ம வேலையில் மட்டும் ப்ரொமோஷன் கிடைக்கும்போது சந்தோஷப்படுறோம், அப்புறம் ஆத்மா அப்புறம் எங்கேயோ போகுதுங்களா. அதெல்லாம் இது வேலையை பற்றி பேசும்போது அதுவும் நம்ம ஆத்மாவுக்கு இந்த சரீரத்துக்கு, இந்த சரீரத்தில் இருந்து தூள சரீரம், இந்த சரீரத்தில் இருந்து இந்த உடலில் இருந்து வேற ஒரு உடலோ வேலை ஒரு இதுக்கோ இல்லை அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது. அதான் இறப்பு. அதனால் ஒன்றும் யாருமே இறக்காமல் இருக்க போகிறது கிடையாது. என்னடா இதை பேசிட்டு லாஸ்ட்டில் அதை கொண்டு வரங்கிறீங்களா, அதையும் கேட்குறாங்க. அதை பற்றி வேணால் போடலாம், தப்பு கிடையாது. நேரம் கிடைக்கிறப்போ ஒவ்வொன்றா வீடியோ போடுவோம். மற்றபடி படிப்புக்கு இவ்வளோதான். இந்த ராகு கேதுக்கள்னால் எங்கே சம்மந்தப்பட்டிருக்கார்? இப்போ ராகுனாவே வந்து இந்த திரவ பரவல், ஆயில், அந்த புகம் மூட்டம் இப்படிலாம் வந்துடும். கேதுனா ஞானக்காரகன், அதிக புத்தி சிந்திக்கக்கூடிய இடம், விஞ்ஞானி, அறிவாளி. அறிவு கிடையாது, அறிவுக்கு மேலே. அறிவுனா புத்தி, புத்திமான். அறிவுக்கு மேலே ஞானின்னு போயிடுறாங்கல்ல. இவர் ஒரு விஞ்ஞானி அப்படின்னாக்கும் புதனும் கேதுவும் சம்மந்தப்பட்டிருக்கணும். அறிவாளி, விஞ்ஞானி. அப்போ அறிவுக்கு மேலே சார்ந்து போனோம்னா கேது வரணும். ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் ராகையும் கேதையும் அப்படி கணிச்சு நம்ம அதுக்கு ஒரு தொழிலை சொல்லிட்டு போயிட்டோம்னாக்கும் தப்பாகி போயிடும். ராகு இருள் கிரகம், ஒரு சாயா கிரகம்,
ஒரு புகமூட்டமான ஒரு கிரகம், அதுக்கு சம்மந்தப்பட்ட தொழில் புகமூட்டத்தில் இருக்கான அவன் ராகு வேணும். அது இல்லாமல் வெளிநாடு வெளியூருக்கு போகிறானாக்கா அதுக்கெலாம் ராகு வேணும். அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த 7 கிரகத்துக்குள்ளே சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் இதில் நிறைய அதோடைய இப்போ புது புது தொழிலெலாம் இருக்குது. அதுக்கு எந்த மாதிரி அமையுதுன்னா சுக்கிரனுக்கு சம்மந்தப்பட்டதா, சூரியனுக்கு சம்மந்தப்பட்டதா, இப்போ இந்த மொபைல் ஃபோனு, செல்ஃபோனு, இந்த டிவி, இதெல்லாம் இந்த வயரு கொலன்னு அந்த வயரு குடல் மாதிரி சுற்றி கிடக்கிறதெல்லாம் ராகுக்கு சம்மந்தப்பட்டதான். அது எடுக்கலாம் படிப்புக்கு. இப்போ இந்த இதெல்லாம் படிச்சுக்கிட்டே நம்ம இப்போ இல்லை ஒரு டிவியோ இல்லாட்டி அந்த உள்ளே போனால் நமக்குலாம் தெரியாது, கசகசன்னு கிடக்குன்னா அதில் ராகு தான். இப்போ கழட்டி வச்சுருப்பாங்க, என்னன்னே தெரியாது. 1008 வயர் கிடைக்கும், இதை தூக்கி அதில் ஃபிட் பண்ண அது அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அதுக்கெல்லாம் யார் சம்மந்தம்னால் புதன்கூடையும் சுக்கிரங்கூடையும் அங்கே ராகு சம்மந்தப்பட்டிருப்பேன். இந்த மாதிரி உள்ள ஒரு படிப்பு இருக்குது. நிறையா இருக்குது விஷயங்கள். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.